ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்னோட வீட்டு பூஜை ரூம் டூர் பார்க்க போகிறோம். ரூம் டூர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்ற நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் கல்பனா அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க ரொம்ப நாளாக எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு செட்டாக பூஜா ரூம் டூர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். அண்டு நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வராகி அம்மா பூஜை அண்டு குபேர பூஜை அண்டு அந்த யந்த்ராஸ், மோரோவர் இன்னும் ஆரி ஒர்க் கிளாஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னும் போக போக நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பூஜா ரூம் டூர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு செஷனில் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வாங்க நம்ம டூர் பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். அண்டு பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் என்னுடைய பூஜா ரூம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருந்து பூஜா ரூம் டோர் என்ட்ரன்ஸில் 2 பக்கம் மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேடி தோரணம், நெல் தோரணம் கட்டியிருக்கேன். இது நான் ஏற்கனவே வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நான் சிக்பேட் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கடுத்து மாயிலை கட்டியிருக்கேன். அரளிப்பூ மாலை தொடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. கீழே எலிஃபண்ட் வச்சுருக்கேன். எலிஃபண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை காலையில் ஆகிடுது. வெள்ளிக்கிழமை பூஜை இன்றைக்கி பண்ணலை, ஈவினிங் தான் பண்ண போகிறேன். அதனால் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே நல்லா கேட்கும், பறவைகள்லாம் கத்துறது, அந்த கிளாக்கோடைய சவுண்டு, அதுக்கப்புறம் காலையில் சில சவுண்டெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட்டோன்னே நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி விளக்கு போட்டு நம்ம வீட்டில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நல்ல அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது என்னுடைய பூஜை ரூமுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது எப்போவுமே நான் பண்ணக்கூடியது தான். இந்த கலசம் ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன். இது ஐஸ்வர்ய கலசம்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த கலசத்தை ரெடி பண்ணி உங்கள் வீட்டு வாசல்லையும் வைக்கலாம், இல்லைன்னா உங்கள் பூஜை ரூமுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பூஜை ரூம். என்னோடய பூஜை ரூமோடைய ஃபஸ்ட்டு வியூ இப்படி தான் இருக்கும். ஒரு வீட்டில் முக்கியமான போர்ஷன் இந்த பூஜை அறை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன். நெக்ஸ்ட்டு மற்ற ரூம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்குறோம். பட் பூஜை ரூமு அப்படின்றது ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் நம்ம வச்சுக்கிறது அவசியம். இந்த ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா கடப்பக்கல்லில் பிளாக்கில் பண்ணியிருப்போம். இது பர்டிகுலராக டிசைன் பண்ணி இதில் கலர் சில கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளாஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப கூலாக இருக்கும். சம்மர் டைமில் கூட கூலாக இருக்கும். இந்த கிரானைட் ஸ்டோன் ஜஸ்ட்டு பூஜை ரூமுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ கோலம் போட்டால் நல்ல பளிச்சுன்னு தெரியும். அதுக்கடுத்து அந்த பூஜை ரூமில் கோலம் போடும்போது பச்சை அரிசி மாவில் அரைச்சி போடுறது ரொம்ப நல்லது. இந்த நம்ம ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட பச்சரிசி மாவில் போடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக வர அந்த கல் மாவு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூமில் யூஸ் பண்ணும்போது பச்சரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பூஜை ரூம் கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது.
இந்த கோலம் வந்து இன்றைக்கி குத்து விளக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த கோலத்துக்கு மேலே ராம ராமன்னு எழுதியிருக்கேன், ஸ்ரீம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லோட்டஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து ஹனுமன் வால் போட்டு இந்த மலை வந்து நம்ம கட்டாயம் நம்மளுடைய பூஜை ரூமில் வரையக்கூடிய ஒரு கம்பல்சரியான ஒரு கோலம். இந்த கோலத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீராம ஜெயம்னு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க இது சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஜெயம் எழுதுறதுல கூட அந்த ஜா வந்து இந்த மாதிரி ஜா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குற சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. இதில் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 17 வருஷம் கிட்டத்தட்ட வந்து 16 இயர்ஸ் டு 17 இயர்ஸ் வந்து நான் அப்படியே வந்து என்னெல்லாம் வந்து அப்போது பூஜை ரூம் வந்து எனக்காக நான் வச்ச அப்போ யூஸ் பண்ணணும் அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இத்தனை வருஷமும் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வீடு வந்து ஹவுஸ் வார்மிங் கிரகப்பிரவேசம் முடித்து என்ன படம்லாம் நான் வச்சுருந்தேனோ அதுதான் இன்னும் ஸ்டில் நான் அதை தான் வந்து வச்சிட்ருக்கேன். சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பூஜையில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பூஜைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் சம்டைம்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன், ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். மற்றபடி வந்து பேசிக்காக ரெகுலராக நான் எப்போயுமே பூஜை பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த பூஜை ரூமில் இருக்கும். அது எதுவுமே மாறலை. கிட்டத்தட்ட 16 வருஷமாக வந்து அந்த ஐட்டம்ஸு அப்படியே தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் இது வரைக்கும் பூஜை ரூம் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து ஸ்பெஷல். நிறைய வந்து லேட்டஸ்ட் ஐட்டம்ஸு, ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸு, அதுக்கடுத்து வந்து பானைகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சில பரிகாரங்கள்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோரேஜில் வந்து போட்டு வச்சுருவேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்னுடைய 2வது குழந்தை வந்து அப்போ தான் வந்து பிறந்திருந்தான். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ். ஏன்னா வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி நெக்ஸ்ட்டு வீக்கு, அதாவது ஃபார்வர்டிங் வீக்கில் வந்து அவன் பிறந்துட்டான், பையன் பிறந்தான். ஸோ இமீடியட்டாக நாங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ கை குழந்தை கொண்டு வந்ததுனால வீடு வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது ஃபர்னிஷிங் மட்டும் நாங்கள் பண்ணலை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் என்னுடைய எல்டர் குழந்தை வந்து பொண்ணு, அதனால் வந்துட்டு அவளுக்கு வந்து ஜஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் அப்போது. நெக்ஸ்ட்டு வந்து பையன் பிறந்ததுனால 10 டேஸில் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சில இடம்லாம் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், வீடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலை. பட் பூஜை ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருப்பேன். கிச்சன் வந்து ஓப்பன் மாடல், கிச்சன் வந்து இன்னும் ஃபர்னிஷ் பண்ணல. நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து நிறைய வேலைகள்லாம் இருந்ததுனால நாங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து எதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குது. அண்டு குழந்தைங்களுடைய எஜுகேஷன் செலவு அந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போயிட்டுருக்கும். எல்லா ஃபேமிலிலையும் மீட் பண்ணுற அதே இக்கட்டான டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரூமில் வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது அங்கே சில பொருட்கள்லாம் வந்து அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் நான் கடை க்ளோஸ் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்த ஷெல்ஃப், அந்த கிளாஸ் அதெல்லாம் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி பூஜை ரூம் வந்து ஓரளவுக்கு மேக் அவுட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வரும்போது வீடு வந்து கம்ப்ளீட்டாக அந்தந்த ரூம்ஸ்க்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்தோம். 2008 வந்து இங்கே வந்தது. ஸோ செகண்ட் பேபி பிறந்ததுனால அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் கை வைக்காததுனால அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு 10% வந்து வீடு கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நியர்லி 16 இயர்ஸ், அதாவது என் சன்னுடைய வயசும் இந்த வீட்டுடைய வயசும் ஒரே அளவு தான் இருக்கும். இப்போ வந்து ஹீ இஸ் அரவுண்ட் 14 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஸ்டில் இந்த ரூமில், இந்த பூஜை அறையில் வந்து என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்டு ஏற்கனவே நான் வந்து வரும்போது என்னெல்லாம் வச்சுருந்தேனோ அது இன்னும் அந்த காமாட்சி விளக்கு முதல் கொண்டு அப்படியே தான் இருக்குது. கஜலக்ஷ்மி போட்ட காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி ஏற்றணுன்னு ரொம்ப ஆசை. பட் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்த விளக்கு அப்படின்றதுனால இன்னும் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கௌரம்மா செட்டுன்னு சொல்லுவோம், கௌரி செட்டு.
இந்த செட்டு வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், இல்லை உரல் அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து இருக்கும். இப்போ மாடர்னாக ஆயிட்டதுனால நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது இப்போ மினியேச்சர் செட்டாக நமக்கு வந்து கிடைக்கிது. ஃப்ரைடேஸ், அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் வந்து நான் வந்து இதை பூஜை பண்ணுறது வழக்கம். அதனால் இந்த செட் வந்து நான் உங்களுக்கு இங்கே வச்சு காமிச்சிருக்கேன். இதை பற்றின வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்குறேன் கூடிய சீக்கிரத்தில். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தது உச்சிப்பிள்ளையார் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த விநாயகர் வந்து வச்சுருக்கேன். அவருக்கு எப்பயுமே வந்து வஸ்திரம் சாத்தி அருகம்புல் வச்சு வழிபட்டுருவேன். நெக்ஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கில் 2 வச்சுருக்கேன். ஒரு விளக்கு வந்து அம்மா வீட்டில் கொடுத்தது. இந்த விளக்கு வந்து ஜெர்மன் சில்வர். ஏற்கனவே வந்து வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது. ரொம்ப வியூஸ் கொடுத்த ஒரு வீடியோ ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த விளக்கு வந்து நான் வீடியோ ஷார்ட் போட்டிருந்தப்போ நிறைய வியூஸ் போயிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்வலப் கவர் இங்கே நான் வச்சுருக்கேன். பெருமாள் கோவிலில் பாசுரம் படித்ததுக்காக அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்த சன்மானம் தான் இந்த 50 ரூபாய். இந்த 50 ரூபாய் வந்து இந்த என்வலப் கவரில் வச்சு மார்கழி மாதம் 30 நாளும் பாசுரம் படிச்சுட்டு அதுக்கடுத்து வாரம் வந்து பாசுரம் படிக்க நான் போவேன். அந்த மாதத்தில் வந்து படித்த பாசுரம் அந்த குரூப்புக்காக அவங்க கொடுத்த இந்த பணம், அதாவது பெருமாளுக்காக பாடி அதுக்காக கிடைச்ச பணம் தான் இந்த 50 ரூபாய். இது வந்து எவ்வளோ பணம் வந்து நான் சம்பாதிச்சாலும் இந்த 50 ரூபாய் நான் பெருமாளுக்காக பாசுரம் படித்து கிடைச்ச இந்த 50 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல் ஆகாது. இதை நான் வந்து பெருமாளாகவே வந்து நினச்சி இந்த கவரை வந்து நான் என்னோடய பூஜை அறையில் வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் குங்குமமும் அக்ஷதையும் ஒரு சின்ன சின்ன கப்ஸில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து உப்பு தீபம் வந்து டெய்லியும் ஏற்றலாம், இல்லை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு ஏற்றலாம். அதை பற்றி நம்ம திரும்ப பேசுவோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம் வந்து இந்த சைஸில் நான் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து வெள்ளியில் ஆன பூ வந்து ஒன்று நான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்ரீசக்கரத்துக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்ரீசக்கரத்தை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். தூபக்கால், அதுக்கப்புறம் தண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து பால். எப்போயுமே வந்து பால் வந்து ஒரு சின்ன டம்ளரில் காய்ச்சிட்டு ஏலக்காய் பொடி போட்டு சர்க்கரை சேர்த்து நான் அம்பாளுக்கு வந்து வச்சுருவேன். இவங்க தான் வந்து என்னுடைய மகாலட்சுமி தாயார். 2 இயர்ஸ் முன்னாடி பெங்களூர் ஷாப்பிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மகாலட்சுமி தாயார் இந்த விக்கிரகத்தோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து 2 தாமரை போட்ட குட்டியான விளக்கு 2 ஏற்றி வச்சுருக்கேன். அவங்களுக்கு மாங்கல்யம் சாத்தியிருக்கேன். மல்லிப்பூ போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். தர்பை வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப விசேஷமான ஒரு அலங்காரம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ஐடல் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ஒரு ஷோ நடந்தது. அந்த ஷோ நடக்கும்போது நான் ஒரு ஸ்டால் போட்டிருந்தேன். அந்த ஸ்டாலில் வந்து இந்த பிரான்ஸ் ஐடல்ஸ் மட்டும் வந்து மகாராஷ்டிரியன் ஒரு நார்த் இண்டியன் வந்து ஸ்டால் போட்டிருந்தார். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது இந்த ஐடல் வந்து நியர்லி 4000 ருபீஸ் தான் வந்து எனக்கு 2000க்கு வந்து கொடுத்தாரு. 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி. ஸோ இந்த ஐடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது வந்து சங்கு சக்கரம் நாமம் போட்ட விளக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஹயக்ரீவர் ஸ்ரீலக்ஷ்மி இருக்காங்க. இந்த ஹயக்ரீவர் ஸ்டாச்சு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என் மக வந்து 10th ஸ்டாண்டர்டு எழுதும்போது, பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது பூஜை பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து இந்த சிலை வந்து என்னோடய பூஜை ரூமில் வச்சுருக்கேன். ஏலக்காயெல்லாம் போட்டு புதன்கிழமைகளில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த அனுமன் படம் என்னுடைய மாமியார் கொடுத்தது. அவங்க வந்து வால் பொட்டு வச்சு பழக்கம். அந்த பழைய படம் வந்து எனக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் வந்து ஏதாவது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா நான் 48 டேஸ்க்கு வந்து பொட்டு வச்சுட்டு வந்துட்டுருப்பேன். கீழே வந்து சின்ன திருப்பதி ஸ்தலத்தோடைய அந்த கோபுரம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஜூலா
ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தையா இருக்க மாதிரி இந்த தொட்டிலில் இருப்பார். இந்த தொட்டில் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, குழந்தை இல்லாத வீட்லேயோ இல்லை புதுசாக கல்யாணம் ஆகி வரவங்க வந்து இது வாங்கி வச்சு தினமும் வந்து இந்த தொட்டில் ஆட்டினா சீக்கிரம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதுக்கடுத்து கிராலிங் கிருஷ்ணர், லட்டு கோபால்னு சின்ன சின்ன விக்கிரகங்கள் கிடைக்கிது, அதுவும் வச்சுருக்கேன். இந்த மேலே ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என் அம்மா வந்து காசிக்கு அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியா டூர் போகும்போது இந்த சின்ன சின்ன விக்கிரகம்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லட்டு கோபால் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் சாமந்திக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கு குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிடைக்கிது. இவர் தான் வந்து பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து குலதெய்வம். ஸோ அவரை வணங்கிறதுக்காக இந்த 2 படம் வந்து இங்கே வச்சுருக்கேன். குலதெய்வம் படம் வந்து முக்கியமாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரசிம்மர், லக்ஷ்மி அவங்களுடைய படம். இந்த கார்னரில் வந்து, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போத் சைட்ஸ் வந்து நான் அந்த கிளாஸில் டேபிள் அது ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை. என்னுடைய ஃபுல்லாக பூஜை, அதாவது மந்த்ராஸ் அண்டு ஸ்லோகாஸ் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த பேஸ்கெட் மட்டும் நான் க்ளீன் பண்ண எனக்கு டைம் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்னோடய கிளாஸ் பெயிண்டிங் பண்ண ஒரு கிளாஸு, அது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, மயில் இறகு வந்து அது உள்ளே வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். புக் படிக்கிறதுக்காக டீக்கூடில் ஆன ஒரு ஃபோல்டிங் டேபிள் ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த உள்ள பூஜை அறை உள்ளே இருக்க. கீழே பாட்டமில் வந்து ஸ்டோரேஜஸ் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அந்த ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். மேலே வந்து ஸ்ரீமன் நாராயணர் பௌர்ணமி தினத்தில் வந்து பூஜைக்கு மட்டும் நான் அந்த படத்தை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், அஷ்டலக்ஷ்மி படம். இதெல்லாம் வந்து வெறும் ஜஸ்ட்டு சாதாரண லேமினேட்டட் பிக்சர்ஸாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எதையும் வந்து மாற்றலை. இனிமேல் தான் நான் வந்து ஒன்று ஒன்றா மாற்றணும். டேஞ்சூர் பெயிண்டிங்ஸை கன்வெர்ட் பண்ணணும் என் பூஜை அறைக்குன்ட்டு ரொம்ப வருஷமாக வந்து நான் வந்து நினச்சிட்ருக்கேன். பட் வாங்கி வைக்கக்கூடாது, நான் என் கையாலேயே பெயிண்ட் பண்ணி என்னோடய பூஜை ரூமுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்டில் நான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து துர்கை அம்மன் கிஃப்டாக வந்து எனக்கு வந்த படம். அடுத்து மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ. அதுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு யந்திரம் வந்து மாட்டியிருக்கேன். அது எனக்கு ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க. டீட்டெயில்ஸ் எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கூடாதுன்னு சில ஃபோட்டோஸு அண்டு பிக்சர்ஸ்லாம் நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்து சரஸ்வதி. கம்ப்ளீட்டாக இது வந்து டெரக்கோட்டா ஸ்டாச்சு, மண்ணால் ஆனது. குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து சரஸ்வதி விக்கிரகம் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. தினமும் அவங்கள வந்து சரஸ்வதி ஸ்லோகம் சொல்ல வைங்க. இந்த படம் வந்து சந்தோஷி மாதா பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நான் ஒரு 9 வீக்ஸ் இந்த பூஜை பண்ணுவேன். அதுக்கு அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் பூஜை வந்து காமாட்சி அம்மன் பூஜை வந்து பண்ணுறது வழக்கம். அண்ட் மகா பெரியவா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனலில் பார்க்குற வீடியோஸில் இருக்குது. அண்டு ராமானுஜர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே சின்ன படமாக வந்து மகா பெரியவர் படம் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெள்ளி கிண்ணத்தில் வந்து குங்குமம் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதில் கோமதி சக்கரம், சோழி, காயின்ஸு, அதுக்கு அடுத்து வந்து மல்லிகைப்பூ போட்டு, இது ஏன்னா லக்ஷ்மி இல்லை காமாட்சி அஷ்டோத்திரம் சொல்லும்போது சொல்லி பூஜை பண்ணி ஒவ்வொரு வாரமும் வந்து வழிபாடு பண்ணுவேன். இந்த படம் வந்து மகா பெரியவர்து சின்ன படம். ரொம்ப விசேஷமான பூஜை இது. நிறைய நம்ம சேனலில் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விக்கிரகங்கள் சின்ன சின்ன படம்லாம் இருக்குது. இந்த மகா பெரியவா ஸ்டாச்சு வந்து எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோடில் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ரோட்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நான் ரொம்ப மனசு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் போயிட்டுருக்கும்போது ரைட் சைடு போகும்போது ரோட்டில் நான் பார்த்தேன். இவருக்கு கை வந்து அந்த பீஸ் உடஞ்சிருந்தது. ரோட்டில் யாரோ வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் சரி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஓகே எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு நான் போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன்.
சரி, திரும்ப வரும்போது என்னோடய மனசு கேட்கல. ஏன்னா முதல் நாள் தான் நான் குரு பூஜை பண்ணியிருந்தேன் என்னோடய வீட்டில் அந்த சின்ன படம் வச்சு. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது சப்போஸ் அந்த ஸ்டாச்சு அங்கேயே இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். திரும்பி போகும்போதும் அந்த ஐடல் வந்து அங்கேயே தான் இருந்தது. நான் அப்படியே வந்து அவரை எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளேலாம் போட்டு பெயிண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு நான் அவரை வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். மேலும் மேலும் எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து கிடச்சிருக்கு. ஒரு நம்பிக்கையாக சில விஷயம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கையாக எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கினேன். அவர் என்றைக்குமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார். வாரம் வந்து குரு பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனல்லையும் இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்து அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்கு குருவாக வந்து மகா பெரியவரை தான் வந்து வணங்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாய்பாபா தான் வந்து வணங்குவார். எவ்ரி வீக் வந்து சாய்ராமுக்கு வந்து பூஜையும் பண்ணுவோம். ஸோ அந்த விக்கிரகமும் இந்த பூஜை அறையில் இருக்குது. எங்களுடைய ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு வந்து கிஃப்டாக பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக குபேர பூஜைக்குரியது. குபேர பூஜை நம்ம வந்து வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இந்த யந்திரம் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த குபேர ஸ்டாச்சு வந்து இங்கே வச்சுருக்கேன். குபேர படம் இருக்குது. அண்டு குபேர பாட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் வந்து அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் மில்லட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். குபேர பூஜையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து குபேர பூஜையை பற்றி அதில் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் கிடைக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சிவன், பார்வதி, தாய் தந்தை அப்படின்ற ஸ்தானத்துக்கு உரிய இவங்க 2 பேருமே, இவங்களுக்கும் ஒரு கதை இருக்குது. இவங்களும் வந்து நான் போயிட்டு எங்கேயுமே வாங்கலை, என்னை தேடி வந்த ஐடல்ஸ் தான் இது. நான் அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஸ்பெஷலாக நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இங்கே டைம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சங்கு வந்து நான் வாட்டரில் பவுலில் வந்து வச்சுருக்கேன். அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காப்பர் பிரமிட். இந்த பிரமிட் வந்து ரொம்ப வருஷமாக என்னுடைய பூஜை ரூமில் இருக்குது. எவ்வளோ வந்து கடன் கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து இதெல்லாம் வந்து எப்பயுமே நான் பூஜை அறையில் வச்சுருப்பேன். இது வச்சா பணம் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது வருதோ வரலையோ அதை பற்றி எனக்கு கிடையாது. பட் ஒரு நம்பிக்கையோடு வந்து சில விஷயமெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாமே வந்து ஒரு சர்டன் டைம் வரும்போது நமக்கு அது கண்டிப்பாக வந்து பலன் தரும். அடுத்து இது இந்த காப்பர் பானையில் இருக்கிறது வந்து குலதெய்வத்துக்காக வச்சுருக்க தண்ணி. இந்த தண்ணி வந்து ட்வைஸ் வீக் செவ்வாய் வெள்ளி வந்து கண்டிப்பாக மாற்றிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருவேன். வெட்டி வேர் போட்டு வைப்பேன். அதுக்கு அடுத்து இங்கே நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஐடல் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன். இந்த அம்மன் ஸ்டாச்சு வந்து என்னுடைய மதர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது எனக்கு இந்த ஸ்டாச்சு வாங்கி கொடுத்தாங்க. இந்த 2 லெமனும் வந்து கோவிலில் வச்சு வாரம் வந்து நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூசிவான நம்மளுடைய பூஜையில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து வராகி அம்மன். அந்த வராகி அம்மனுடைய ஐடல் தான் இது. இந்த ஐடலில் வந்து நான் அரளிப்பூ சாத்தியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்க்ளூசிவான ஒரு பொருள் இந்த வராகி அம்மன் விளக்கு. இந்த விளக்கு வந்து தினமும் நான் நைட் 8 o'clock வந்து ஏற்றுவேன். அதுக்கடுத்து சங்கு தீபம் வந்து மார்னிங் ஏற்றி வைப்பேன். ஸோ வராகி அம்மனை வந்து எப்போயுமே நான் ஈவினிங் 8 மணிக்கு மேலே வந்து லலிதா சகஸ்ரநாமம் படித்து வணங்கிறது வழக்கம். அப்படி முடியாத நாட்களில் வந்து மார்னிங்கே வந்து அந்த பூஜையை முடிச்சிருவேன். ஸோ இந்த ரூம்குள்ளே இருக்க இத்தனை கடவுள் விக்கிரகங்கள் அப்புறம் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம அது உள்ளே என்ட்ரு ஆனோன்னு ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி படங்கள் விக்கிரகங்கள் நம்ம பூஜை அறையில் வச்சு அதுக்கு உண்டான பூஜைகள் அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன நினச்சி நம்ம அந்த பூஜை அறைக்குள்ளே என்ட்ரு ஆகுறோமோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கெட்டது மட்டும் வந்து நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. யாருக்கும் அந்த நினைக்கக்கூடாது. பொறாமை குணம் இருக்கக்கூடாது. தீய குணங்கள் இருக்கக்கூடாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அதை சொல்லித்தரணும். அதுக்கடுத்து இந்த பொறாமை, போட்டி இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு வந்து என்னெல்லாம் அமையணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தானாக வந்து கடவுள் வந்து பிளெஸ்ஸிங்ஸோடு கொடுப்பாரு. இது என்னுடைய
எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். ஏன் நான் இத்தனை நாளாக பூஜா ரூம் டூர் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி படங்கள் தான் நான் வந்து என்னோடய பூஜை ரூம்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து போடாமல் வச்சுருந்தேன். பட் பூஜையோடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டிவாக ரொம்ப அழகாக வந்து தனியாக வந்து பூஜையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். ஸோ இந்த பூஜை ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியோடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த நாள் முடியும் போதும் நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்கு இருக்கணும். நான் வந்து என் கூட பழகுறவங்களுக்கு, என் கூட வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸு முதல் கொண்டு ஈவன் என்னோடய பிரதர் எல்லாருக்குமே வந்து நான் என்னால் முடிஞ்ச பாசிட்டிவ் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ என் ரிசல்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டோ தான். இங்கே வந்து நான் பாயாசம் பண்ணியிருக்கேன். மற்ற நாள்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரைடேஸில் சக்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி கடவுளுக்கு படைக்கிறது விசேஷம். அடுத்து லன்ச்சு எல்லாமே வந்து கம்பல்சரி டெய்லி வந்து நெய்வேத்தியம் வச்சு தான் நான் வந்து பூஜையை வந்து பண்ணுவேன். இந்த குத்து விளக்கு பூஜை வந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து கம்பல்சரி என்னுடைய பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை. குத்து விளக்கு பூஜை எல்லாருமே பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கும். மற்ற பூஜைகள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த பூஜை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா வந்து கிடைக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த பூஜையை இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. நம்ம பூஜை அறை டூரில் இப்போ வந்து நான் மிஸ் பண்ண 2 விஷயம் இங்கே வந்து நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைல்ஸில் வந்து ஒரு விநாயகர் படம் ஒன்று வச்சுருப்பேன். அது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் இன்னொரு ஃப்ளாட் வாங்கினா அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வைக்கணும் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைல் வந்து பூஜை ரூமில் அப்படியே வச்சுருக்காரு. நீங்கள் அந்த எண்ட் கார்னரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து முருகர் படம் ஒன்று வச்சுருப்பேன், அரளிப்பூ சாத்தியிருப்பேன். அந்த முருகர் படம் வந்து திருச்செந்தூர் போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தது. திருப்பரங்குன்றம் போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்த படம். ரொம்ப அழகான படம். அந்த அழகான படத்தை வந்து நான் கீழே வச்சுருக்கேன். டியூஸ்டேஸில் வந்து 6 தீபம் போட்டு வணங்கிறது அது விசேஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கார்னரில் பெரிய கிருஷ்ணர் வந்து மண் பொம்மை ஒன்று வச்சுருப்பேன். அது சொல்ல மறந்துட்டேன். அது ஆக்சுவலாக வந்து நான் கல்யாணம் ஆகி வந்த அந்த முதல் வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய மாமியார் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வர சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அளவெல்லாம் தெரியாது. ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த பொம்மை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா ஹெவியாக இருப்பார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் பொம்மை வந்து கொலுவில் வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு அது தினமும் என்னோடய பூஜை அறையில் வேணும் அப்படின்றதுனால நான் என்னோடய பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன். ஸோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண இந்த பூஜை ரூம் தான். பழைய கிளிப்பிங்ஸ்லாம் சிலது இருக்குது. நான் முடிஞ்சால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எத்தனை வரலட்சுமி நோன்பு, எத்தனை நவராத்திரி, எத்தனை ஃபெஸ்டிவல்ஸு செலிப்ரேட் பண்ணியிருப்பேன், அது அத்தனையும் வந்து இந்த பூஜை ரூமில் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். என்னுடைய குழந்தைகளும் இப்போ வந்து பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஸோ எவ்ரி சக்ஸஸ் லாஸு எல்லாமே வந்து இந்த பூஜை ரூம் வந்து பார்த்துருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த பூஜை ரூமை நான் கொண்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம இது மாதிரி பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.